நோவாவினுடைய பிள்ளைகளில் ஒருவனான காம் என்பவன் தான் செய்த ஒரு காரியத்தினால சபிக்கப்பட்டு போய்விட்டான். சபிக்கப்பட்டு போனதுனால அந்த சாபத்தின் வழியாக பிசாசும் பாவமும் இந்த உலகத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அவருடைய மீதி 2 குமாரர்கள் அவங்க நல்லா இருந்தா கூட ஒரு துளி விஷம் மனிதர்கள் நடுவில் கலந்து விட்டால் போதும், அது எல்லாவற்றையும் விஷமாக்கிரும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. உங்களில் யாதாவது ஒருவனுக்குள்ளே கசப்பான வேர் தோன்றி அநேகரை தீட்டுப்படுத்தாதபடி. முதல்ல காம் என்ற கானானுக்குள்ள, அவனுடைய சந்ததிக்குள்ள பாவம் நுழைந்தது. மறுபடியும் பிசாசு அவர்களை தனக்கு அடிமைப்படுத்தி கொண்டான். அப்ப பூமியில் இருக்கக்கூடிய இந்த 3 அந்த குடிகள் நடுவில் ஒன்று கெட்டு போச்சு. கெட்டு போனவுடன் என்ன செய்யும்னா அது விஷம் போல பரவ ஆரம்பிக்கும். நன்மை திரளாக இருந்து தீமை ஒரு சின்ன பங்கா இருந்து அதோட கூட கலந்துட்டா அந்த தீமை தான் நன்மையை தீமையாக்கிவிடும்.